ராமனுக்கு சீதை போல, முருகனுக்கு வள்ளி போல, எனக்குன்னு வந்தா என் ஜெகதாம்பா. ஹாய் கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜமா இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து நம்ம தெருக்கூத்து கலைஞர்களை வந்து அப்படியே வந்து லைவாக வந்து நேச்சுரலாக வந்து நம்ம வந்து பார்க்குற அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த கதையை வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் யாரெல்லாம் நினச்சிருக்காங்கன்னா அம்மு அபிராமி, சேத்தன், ஸ்ரீகிருஷ்ணா தாயார், வசந்த் மாரிமுத்து, சிவமாறன், மணிமேகலை உள்ளிட்ட பலர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இசைஞானி இளையராஜா வந்து இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு அருகில் உள்ள ஒரு பள்ளிக்கொண்டு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த கிராமம் வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே தான் வந்து கல்யாணம் நம்ம படத்தோட ஹீரோ வந்து வச்சு வர்றாரு. அங்கே வந்து விவசாய நிலத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு நடுவில் வந்து குடிசை, பசுக்கள் இப்படின்னு வாழ்க்கையை வந்து அவர் ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த சமயத்தில் வந்து கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை. எப்படின்னா அந்த விவசாயத்தை விட்டுட்டு வந்து நம்ம வந்து தெருக்கூத்துலேயும் வந்து போகணும், அங்கே போய் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இவருக்கு இந்த ஆசை வந்து வர காரணமே அவர் தந்தை வந்து இளவரசனால தான். ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து தற்செயலாக வந்து ஒரு கூத்து பாருக்காண்டி இளவரசன் வந்து போனார். அப்படியே வந்து அங்கே கூத்தில் வந்து சேர்ந்து கடைசியில் வந்து அவர் வந்து ஒரு கூத்து கலைஞர் ஆகிட்டார். இப்படியே வந்து நம்ம கூத்தை நம்ம ஊருக்கு வந்து கொண்டு போகணும், எல்லாத்துக்கும் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருவிழாவில் ஒரு குழு சேர்றாங்க. அந்த குழு ஊராக வந்து இந்த மாதிரி வந்து கூத்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கூத்து நடத்த ஆரம்பிக்கல அவர் வந்து என்ன யோசிக்கிறார்னா, நம்ம கல்யாணத்தை வந்து நம்ம வந்து இந்த கூத்தில் வந்து வாத்தியாரை வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. இதை வந்து பிடிக்காத தாண்டவம் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து சண்டை வருது. சண்டை வந்து உன் பையனை மட்டும் எப்படி இது பண்ணலாம், நான் தான் வாத்தியாராக நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை எடுத்து ரெண்டு பேர் வந்து பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்ச உடனே கடைசியில் வந்து இதே நினச்சி இளவரசன் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரக்கு அடித்து மது போதையை அடிமையாகி கடைசியில் வந்து இறந்து போகிறாரு. அவரோட கடைசி ஆசை என்னென்னா தன்னோட மகன் வந்து அப்படியே வந்து எப்படின்னா லைஃப்பாக வந்து அர்ஜுனன் வேஷம் வந்து நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து அவர் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த ஆசை வந்து நிறைவேறாமல் போச்சு. இதனாலே வந்து தன்னோட அப்பாவோட ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படின்ட்டு அவரும் போய் கூத்தில் போய் சேராரு. அங்கே வந்து தாண்டவம் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து குந்தி, சந்திரமதி இப்படின்னு பெண்கள், திரௌபதி இப்படின்னு பெண்கள் வேடத்தையும் வந்து கொடுத்து கடைசியில் வந்து ஒரு பொண்ணாகவே வந்து நடக்கிற மாதிரி ஆக்கிட்டாரு. இப்படி ஆக்கல அவங்களுக்கு வந்து யாருமே வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு பொண்ணும் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க தாயும் வந்து வருத்தத்தில் இருக்கிறாங்க. அந்த கட்டத்தில் நம்ம தாண்டவத்தோட மக தான் வந்து அம்மு அபிராமி. அவங்க எப்பயுமே வந்து கல்யாணம் பின்னாடி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நான் அர்ஜுன வேஷம் வந்து நான் நடித்தே எழுதிடுவேன், எங்கள் அப்பாவோட ஆசையை வந்து நிறைவேற்றி செய்வேன், இல்லைன்னா நான் வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்படியே நீ நினச்சிக்கிட்டே இரு, உன்னை வந்து எங்கள் அப்பா வந்து முன்னேற விட மாட்டான், எதுவும் பண்ண விட மாட்டான், உன்னை பொம்பளை பிள்ளைய தான் ஆக போகிறான் அப்படி சொல்லிட்டு அவங்க சத்தம் போட்டு திட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த கதையில் வந்து அவர் அர்ஜுன வேஷம் போட்டு நடித்தாரா, அப்புறம் வந்து தாண்டவம் வந்து அவர் பொண்ணை வந்து இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா, கடைசியில் என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆகுமா என்ற கேள்வியை வந்து தொடங்குறது இந்த ஜமா படத்தோட கதை. அது வந்து பார்வையாளர்களை சிரிப்பிலும் நெகிழ்ச்சியில் வந்து ஆழ்த்துது. பிறகு அர்ஜுனன் வேடத்தின் மீது கொண்டிருக்கும் வேட்கை, இளவரசன் மீதான தாண்டவத்தின் வன்மம் என்று திசை மாறி இறுதியாக ஜமா வந்து யார் வசம் என்று இடத்துல வந்து நிற்கிது. படத்தில் காட்டப்படும் தெருக்கூத்து சம்பந்தப்பட்ட காட்சிகளை முழுமையாக பார்க்க தயாராக இருந்தால் மட்டுமே பின்பாதி வந்து ஒருவருக்கு வந்து பிடிக்கும். டைட்டில் உள்ள ஜமா என்பதற்கு தெருக்கூத்தி ஆடும் குழு என்று அர்த்தம். கல்யாணமாக நடித்ததோடு இப்படத்திற்காக எழுத்து தாக்கம், இயக்கம் கையாண்டிருக்கிறார் பாரி இளவரசன். பெண் வேடத்தில் நீண்ட முடி வளர்த்து தெரிவதாகவும் அவர் வந்து பிளாஸ்பேக் காட்சிகள், கிராப் வெட்டி வர்றாரு, கூத்தில் வந்து பெண் வேடம் மட்டும் வர்றாரு. அடுத்தபடியாக வந்து காட்சியில் வந்து பார்க்கல மூவருமே ஒரே ஆள் தான் என்று நமக்கு சந்தேகமே வரும். அந்த அளவுக்கு வந்து அவர் திறமை வந்து நடிச்சிருப்பாரு. அம்மு அபிராமி வந்து இதில் வந்து ஜெகதாம்பா அப்படிங்கிற பேரில் நடிச்சுக்கிறாங்க. பாரி இளவரசர்கள் வந்து காதலிப்பதாக வரும் பிளாஸ்பேக் காட்சியில் வந்து அழகாக வந்து தோன்றியிருக்குது. சிறப்பாக வந்து நடிச்சுக்கிறாரு. விடுதலைக்கு பிறகு வந்து நெகட்டிவ் பாத்திரத்தில் கலக்கும் வாய்ப்பினை வந்து இது பெற்றிருக்குது. சேத்தன் கூத்தாடும் காட்சியில் வந்து சாதாரணமாக தோன்றுவதற்கும் கூத்தாடும் போது வெளிப்படும் பாவனைக்கும் வேறுபாடு வந்து இந்த படத்தில் வந்து வித்தியாசமாக வந்து நடிப்பு திறமாக அருமையாக வந்து கொடுத்துருக்காரு. நாயகனோட தந்தையாக தோன்றிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண தாயார் வந்து பின்பாதியில் வந்து என்ன ஆகுனா வரும் பிளாஸ்பேக் காட்சியில் வந்து தனது நடிப்பு திறமை வந்து எப்படிலாம் வந்து நடிக்கணுமோ அந்தளவுக்கு வந்து அவங்க நடிப்பை வந்து நிரூபிச்சிருக்காங்க. குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் காலம் தொட்டு நம்மை அவ்வப்போது ஆச்சரியத்தை வீழ்த்தி வரும் அம்மா நடிகையான கேவிஎன் மணிமேகலை, இதில் நாயகனின் நாயகியாக வரும் சேத்தன் வீட்டுக்கு திருமண பேச்சு, இந்த மாதிரி வந்து கதை வந்து அற்புதமாக வந்து போய்கிட்டே இருக்கும். இவர்களை தவிர்த்து வந்து பூனையாக வரும் வசந்த் மாரிமுத்து, சேத்தனின் மனைவியாக நடித்தவர் சம்மதியாக வரும் என்று பலர் வந்து நம்ம மனத்தை வந்து கவர்றாங்க. இந்த படத்தை வந்து ஒவ்வொரு நடிப்பும்
படமும் வந்து அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். கூத்து கலைஞர்கள் வந்து அனைவருமே வந்து இது பொறுமையாக வந்து பார்த்தா இந்த படம் வேறு லெவல்னு தான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு வந்து நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 4.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு இவங்களோட திறமையை வந்து அப்படியே வந்து அழகாக சூப்பராக வந்து நடிச்சுக்கிறாங்க. இந்த படம் வீக்கெண்டில் போராடிச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுறக்கூடிய ஒரு அருமையான மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் செஞ்சோம். நன்றி, வணக்கம்.